அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அங்க இருக்க சாபு சொன்னாங்க, இல்லைங்க அவங்க பத்தி பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட பொண்ணேன், நான் சகோதரா நீ வருவன்ட்ட யார்கிட்டமா இருக்க, நண்பருக்கு கொடுக்குறோம் பதிவு பண்ணு அப்படின்ட்டார். எனக்கு உண்மையாலுமே அந்த டைட்டில பெற்று கொடுத்தத ஐயா தானே, நீங்க போய் சூப்பர் டைட்டில் சொன்னது அன்னைக்கே நீங்களே சொல்லிட்டீங்க, அறிவா டைட்டில் வச்சிருக்க சகோதரா, இப்படம் வெல்வதற்கு இத்தலைப்பே போதும் அப்படி சொன்ன முதல் நபர் என்னுடைய சகோதரர். சகோதரர் எனக்கு கிட்டத்தட்ட 2008 இருந்தே தெரியும். அந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சி பெற்றேன். நண்பரை கேள்வி கேட்டீங்க, சொன்னீங்க கேட்டீங்க. நல்ல கேள்விங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், அஞ்சி பிழைப்பதும் கெஞ்சி வாழ்வதும் தமிழனுக்கு உரியதல்ல, எவனரா இருந்தாலும் எதிர்த்து நின்று வாழ்ந்து வந்தார் தமிழன். அதற்காக தான் தலைப்பை அஞ்சா என்று வைத்து நீங்கள் சொல்லுவது போல மரியாதைக்குரிய ஐயா அழகிரியை குறிப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் இம்மண்ணிலே திராவிடம் ஜெயிப்பதற்கு ஒரு சில திராவிட கட்சிகள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் நாம் இன்னும் அப்படியே பழைய காலத்திலே இருந்திருப்போம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இன்னைக்கு கடவுள் தான் எல்லாமே செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் நடந்ததுல குளத்துல எல்லாமே பிராமணர்கள், கடவுள் பக்தி அவர்கள் குளத்தில் குளிக்கிறார்கள். குளத்தில் தியானம் பண்றாங்க. அங்க 5 பேர் உயிர் பலியாகுது. அந்த கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று கருவறையில் இருந்து கொண்டு பேசுகிற அவங்களே காப்பாற்ற முடியும் கடவுள் மக்களை இருந்து காப்பாற்றுவாங்க. அதனால இன்னைக்கு மனிதனுக்கு மடினால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் சகோதரர் போல ஐயா போல. அதை விட நான் மரியாதைக்குரிய ஐயா எஸ் அவரிடம் சென்று நண்பர் மூலமாக எங்கள் படத்தை வெளியிட வேண்டும் சொன்னோம். எதையுமே கேட்கல. பேரை பார்த்தாரு, எடுத்து பார்த்தாரு, அஞ்சா நெஞ்சன் டைரக்டர் தமிழன், தமிழனா அப்படி தட்டி கொடுத்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஆசீர்வதித்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்துக்களுக்கு எதிரான படம் இல்ல. எங்க கடவுள்னா இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைங்க. முஸ்லிமுக்கும் கடவுள் இருக்காங்க, கிறிஸ்டினுக்கும் கடவுள் இருக்காங்க, புத்தருக்கும் கடவுள். எங்க எல்லாத்துலயும் கடவுள் இருக்க. கடவுள் ஆமாங்க, கடவுளை நேரில் பார்க்க முடியாதுங்க. கடவுள் யாருன்னா ஆமா, கடவுள் என்பது ஒன்று இல்லை. ஆனா யார் கடவுள் தெரியுமா ஐயா? முஸ்லிம் இல்ல எல்லாத்துக்கும் ஐயா நான் சொல்றேன்னா எல்லா மதத்துக்கும் கடவுள் இருக்காங்க. ஆனா நம்பப்படுது, ஆனா கடவுள் இல்லை. என்ன படுறது கடவுள் இல்லை. எல்லா மதத்திலும் கடவுள் கும்பிடுறாங்க, ஆனா எந்த கடவுளும் நேர் வருவதில்லை. இல்ல இல்லையா, எல்லா மதத்துக்கும் கடவுள் என்று கும்பிடப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஆனா எந்த கடவுளும் நேர் விழுந்து காப்பதில்லை என்பதற்கு உதாரணம் இந்த ஆரியர்களுடைய பிராமணர்கள் குலத்தின் முழுகி உயிரிழந்தது. அதை சொல்ல வந்த. ஆமாங்க, கடவுள் அந்த கடவுள் யாருன்னா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது, இப்ப நான் படத்தை எடுத்துட்டேன், இந்த படத்தை எடுத்துக்கிட்டு எப்படி கவர் பண்றது, யாரை வச்சு ப்ரொமோட் பண்றது அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கும் போது, நான் போய் எஸ்ஐ நிற்கும் போதும் ஐயாட்டை வைக்கும் போதும் தட்டி கொடுத்த நாருக்கு நீ பண்ண அப்படி சொல்றல, அவங்கதான் என் கடவுள். எனக்கு கல்ல வச்சுக்கிட்டு ஐயா சொல்ற கடவுள் இருக்கு. அதான் எனக்கு கடவுள் மனிதர் மட்டும்தான், கண்ணுக்கு தெரியாத கடவுள் கிடையாது. அந்த நோக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு கடவுள் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து அழித்துக் கொண்டிருக்கு. நீங்க அப்படி நடத்திட்டா ஓகே, எனக்கு ஒண்ணு இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல, நீங்க பிஜேபி சொன்னீங்க, சொல்லுங்க பிஜேபி நீங்க தான் சொல்றீங்க.
ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? நான் பிஜேபி சொல்ல, நீங்க பேசி சொல்றீங்க. அப்ப உங்களுக்கே தெரிகிறது பிஜேபி தான் இந்த தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது இல்லை இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நான் சொல்றேன்னா, நான் பிஜேபியே சொல்லல, நீங்க சொல்றீங்க. அதான் சார், நான் பிஜேபியே சொல்லல. என்னங்க? இல்ல, எந்த கூட்டம் நான் பிஜேபி சொல்லல. இன்னைக்கு அதான் எந்த கூட்டம் கடவுளை பேர் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த கூட்டம் சொல்றேன். இல்லையே, இன்னைக்கு இருக்கிற திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு இருக்கிற விடுதலை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாமி இருப்பதாக சொல்லவில்லை, மனிதன் தான் கடவுள். நீங்க சொல்ற கட்சி தான் சொல்லுது. நீங்க சொல்ற, நான் ஒரு சராசரி மனுஷனாக ஐயா இங்க நீங்க சொல்றீங்க ஐயா. ஆமா ஐயா, அது உங்களுக்கே தெரியுதுல்ல, உங்களுக்கே தெரியுதுல ஐயா. என்ன பொறுத்தவரைகளும் கடவுள் என்பது இல்லை, கடவுள் பேர் சொல்லி வாழ்வர்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாதி மதத்தால் இந்த மக்களை அடிமைப்படுத்தி இன்னும் நாட்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஐயா அருவா, ஐயா அருவா என்பது கத்தி எடுத்து ஒருத்தன் விட்டுன்னு இல்லை. இந்த பேனா முனைகள் செய்யாது அறுவடையை இந்த கத்தி முனை செய்யாது. எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு விஷயமே இல்லாம வேற மாதிரி சொல்றீங்க. டைரக்டா ஒரு பதில் சொல்லவே மாட்டீங்களா? சொல்லுங்க சார். கத்தியா வெட்டினா வெட்டும். ஆமாங்க. இல்ல கத்தியா பேனாக்கும் கத்திக்கு என்ன சம்பந்தம்? ஐயா பேனா இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா சார், பேனாக்கும் கத்திக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க, பேனா எடுத்தா அறவழியில் ஒரு விஷயம் சொல்ல முடியும். கத்தி எடுத்தால் அந்த பேனாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை தவறான வெட்டி சாய்க்க முடியும். தமிழர்களுடைய எப்படி செய்யறாங்கன்னா, நம்மளுடைய பரம்பரை என்னன்னா, ஆண்ட அரசர்கள் எல்லாமே போர் செய்துதான் இந்த நாட்டுல ஆட்சி பெற்றிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூட போர் இல்ல, மக்களை கடவுள் இருப்பதாகவும். பதில் சொல்லாதீங்க சார், ஸ்டேஜ்ல பேசுறீங்க, தெளிவா சொல்லணும். சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? பேனா விட கத்திக்கு பவர்ஃபுல்ன்றீங்களா, பேனாக்கு பவர்ஃபுல்ன்றீங்களா? என்னங்க பேனா ஒரு விஷயம் சொல்றீங்க, பேனா எதுனா எல்லாருமே வந்து புரியபடியே சொல்றீங்க, கத்தி அதை வைக்கணுமேன்றீங்க. அது எப்படி அது? நீங்க ஐயா படத்துல நீங்க கேட்கிற பேனா, இப்ப ஒருத்தனுடைய பாக்கெட்டுடைய பேனா அவன் பயன்படுத்தி யூஸ் போட்டுருக்கு, எடுத்து கையெழுத்து நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டால் அது புரட்சி. அதே பேனோட ஒரு இடத்துல கொலை செய்யலாம், அது கொலை. அந்த பேனா யார் கையில் இருக்கு? அது அம்பேத்கர் சொன்னாரு, நான் சட்டங்களை வகுத்து இருக்கிறேன், அந்த சட்டம் வகுத்த பெரிய விஷயம் அல்ல, அதை பயன்படுத்துறவர்களும் அதை ஆழ்வர்களும் தான் பொறுத்தா பயன்படுத்தப்படும் சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த கத்தி நல்ல வகையில் இருக்கும் போது நல்லதுக்கு பயன்படுத்தும், கெட்ட வகையில் இருக்கும் போது இந்த நாட்டை பயன்படுத்தும். அதுக்காக கத்தி வச்சிருக்கேன். கரு இப்ப சொல்லக்கூடாது நினைக்கிறேன், ஆடியன்ஸ் சொல்லலாமே. இருக்காங்க ஐயா. ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னா, அவங்க ஒரு பாம்பே ஷூட்டிங்ல இருக்காங்க, தவிர்க்க முடியாது, வர முடியல. இல்ல தமிழ்நாட்டு கொண்டதாங்க ஹீரோனி, ஷூட்டிங்காக போயிருக்காங்க. பிரியான்னு பேருங்க. உங்களுடன் நான் ஒருவன். ஏனென்றால் எனக்கு முதல் சினிமாவாக இருந்தாலும் நானும் ஒரு பத்திரிகையாளர். புரட்சி தமிழன் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறேன் கடந்த 10 ஆண்டுகளாக. அந்த வழியில் உங்கள் அனைவரையும் வரவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்தவுடன் சின்ன படம் என்று பார்த்து ஒதுங்கிவிடாமல் அழைத்தவுடன் எங்களுக்கு வந்து ஆதரவு தந்த ஐயா ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இப்படத்திற்காக எங்களை வாழ வைப்பது போல தயாரிப்பாளர் ரஜினி சரவணா அவர்களை இன்று வரவில்லை. ஆனால்
இணை தயாரிப்பாளரான அன்னார் மண்ணின் அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் நண்பர்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் மற்றும் என்னுடைய சினிமா வாழ்விற்கு உறுதுணையாக இருந்த ஐயா தட்சிணாமூர்த்தி மாதவன் அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த படம் அஞ்சா நெஞ்சன் பெயரை கேட்ட உடனே பல பேர் இது என்ன ஆக்ஷன் படமா அழகரி படமா என்று கேட்டார்கள். நான் சொன்ன ஒரே ஒருத்தர் தான், அஞ்சி பிழைப்பதும் கெஞ்சி வாழ்வதும் தமிழர்களுடைய வரலாறு அல்ல. அந்த வழியில் அஞ்சா நெஞ்சன் என்பது தமிழர்களுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை என்பதாலேயே நாங்கள் அது தலையமாக டைட்டிலாக வைத்துள்ளேன். மேலும் இந்த படம் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலையை சிறப்பாக வெளிக்கொண்டு வரும். அதற்காகத்தான் இந்த படத்தை எடுக்க ஐயா சரவணன் அவர்கள் புரொடியூசர் அவர்கள் கதை திரைக்கதை பாடல்கள் எல்லாமே நம்மளுடைய நண்பர் ஏஆர் புகழ் பாண்டியன் அவர் என்கிட்ட வந்து, சார் ஒரு கதை எழுதியிருக்கேன், அந்த கதைக்கு நீங்கள் தான் டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அவரை ஒரு நடிகனாகத்தான் பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னவுடன் சற்று யோசிக்க ஆரம்பித்தேன். கதை சொன்னார், மிக அற்புதமாக இருந்தது. அது இல்லாமல் தாளத்துடன் பாடலை பாடி காட்டினார், மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு பின்னால் ஒரு மியூசிக் டைரக்டரை பார்த்து, புது பையன், அவரை பார்த்து அந்த 4 சாங்கும் பாடலாக்கின உடனே அதை யாரை வந்து பாட வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாமே கை ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டார் படத்தில் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் அது பாடவே இருக்கு. அதுக்காக நான் தொடர்பு கொண்டது இன்றைக்கு சினிமா துறையில் மிக உயரத்தில் போய்கொண்டிருக்கும் அறிவு அவர்களையும், நண்பர் சத்யபிரகாஷ் அவர்களையும், அன்னார் வேல்முருகன் அவர்களையும், அன்னார் அந்தோனிதாஸ் அவர்களையும், அம்மா சின்னப்பண்ணு அவர்களையும் நான் நேரடி சந்தித்து, எந்த தொடர்பு இல்லாமல் நானே நேரில் சந்தித்து பாடல்களை அவரிடம் போட்டு காட்டணும். ஒரு பாட்டை கேட்ட உடனே அருவி சார் சொன்னார், கிட்டத்தட்ட நான் 1 வருடமாக எந்த படத்திற்கும் பாடவில்லை, எனக்கு பாடல் பிடித்திருக்கிறது, அதற்காக நீங்கள் 1 வாரம் பொறுத்திருங்கள் சகோதரா, நான் பண்ணி கொடுக்குறேன் என்று சொன்னார். லண்டனில் இருந்தார். அப்போ உடனே நான் 1 வாரம் காத்திருந்து அந்த படத்தை பதிவு செய்தோம். மிக சூப்பராக வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாடல்களும் அருமையாக பதிவு செய்து மட்டுமல்ல, நாங்கள் படமாக்கணும், அந்த படத்தில் பாடல்களை அந்த ஊர் மக்கள் பார்க்கும்போது எங்களை பெரிதாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்ல, எங்களை ஆரத்தி எடுத்து திருஷ்டி சுற்றி போட்டார்கள். அதுதான் எங்கள் வெற்றி நடிச்சோம். அதை பார்த்து தான் எங்கள் ப்ரொடியூசர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோ தான், ஆனால் இதுக்குள்ளே முடிச்சு விடுனாரு ஐயா. தயாரிப்பாளரும் இணை தயாரிப்பாளரும் அதுக்குள்ளே முடித்து, இது சூப்பர் அப்படி இப்படிலாம் சொல்ல, ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கும் என்பது மட்டும் மாற்றமில்லை. மேலும் இப்படத்தை நாங்கள் என்னதான் எடுத்து வைத்திருந்தாலும், ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்கிறது. புலியை பார்த்து புலி வேஷம் போட்ட வந்த பூனைன்னு சொல்லலாம், பூனையை பார்த்து உண்மையால் இதுதான் புலியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வழியில் எங்களுக்கு உண்மையை படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களை ஆதரவு வந்து இந்த படத்தை, சின்ன படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, ஜெயிக்கிற படம் தாங்க பெரிய படம். இந்த படம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி உதவி தருமாறு கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் படக்குழுவினர் தந்தையாக வந்திருக்கும்
எங்கள் தந்தைக்கு முதல் வணக்கம். எங்கள் படக்குழுவினரை சிகரம் தொட வந்திருக்கும் எங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு கதையை எடுத்துட்டு நண்பர் புகழ்பாண்டியனும் டைரக்டர் அண்ணன் தமிழனும் எங்ககிட்ட வந்து பேசினாங்க. ஏதோ எங்களுக்கு இந்த துறையெல்லாம் தெரியாது, நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயமும் வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த தொழில் தெரியாது, முதல் முறையாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அஞ்சா நெஞ்சன் இந்த திரைப்படத்தை தயாரித்து ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி பண்ணியாச்சு. இப்போது ப்ராப்பராக பிஸ்னஸ்க்காகவும் ரிலீஸ்க்காகவும் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர் திரு புகழ் பாண்டியன் இவர் வந்து 2018 நாங்கள் வெளியிட்ட தோனி கபடி குழு படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருந்தார். ரொம்ப யதார்த்தமான எளிமையான ஒரு மனிதர். கடந்த சில வருடங்கள் கடின உழைப்புக்கு அப்புறம் நாயகனாகவும் பாடலாசிரியராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் உருவாகியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். பத்திரிகையாளராக ஊடகத்திலிருந்து வந்து திரைப்பட இயக்குநராக அவதரித்திருக்கும் திரு தமிழன் அவர்களுக்கும் இந்த படம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இவர்களை நம்பி இந்த படத்தை தயாரித்திருக்கிற தயாரிப்பாளர்கள் திரு ரஜினி சரவணன், திரு மணிவண்ணன் மற்றும் நண்பர் அவர்களுக்கும் நன்றி. அந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. எங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் உறுதுணையாக இருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோட அழைப்பை ஏற்று பெரிய படங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வரக்கூடிய மதிப்பிற்குரிய விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு ராஜன் ஆகிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு. மேலும் இந்த படத்தின் முதல் பார்வையை வெளியிட்டு சிறப்பித்த புரட்சி இயக்குனர் திரு எஸ்.ஏ.சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சா நெஞ்சன் என்கின்ற அழகிய கலை உணர்வு சார்ந்த தமிழ் திரைப்படத்தை வாழ்த்துவதற்கு இயக்குனர் தமிழன் அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். உண்மையிலே இது போன்ற நிகழ்வுகளில் நான் வாழ்த்துவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. ஒரு சொல்லாடல் உண்டு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்பார்கள். அங்கே திராவிடர் என்கின்ற வார்த்தை தமிழ் என்று பொருள்பட்டாலும் கூட இங்கே அந்த திராவிட உடைமை என்பது தமிழனுடைய உடைமை என்றாலும் தமிழனுடைய உடைமையாக இங்கே மாற்றி இங்கே இந்த படத்தை முடித்திருக்கிற இயக்குனர் தமிழனை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அஞ்சாமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, பக்தி, பயபக்தி, கடவுள் துணை, துணிவே துணை, நெஞ்சிரும் வேண்டும் போன்ற சொற்களிலிருந்து வாழ்வியலில் மிக முக்கியமான துணிவு, அஞ்சாமை இல்லை அஞ்சமை என்கின்ற சொல் மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். வாழ்வியலில் மிக நுட்பமாக துணிச்சல் ரொம்ப எல்லா நிகழ்வுகளுக்கும் செயலுக்கும் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு உணர்வு. அது தெளிவும் தூய்மையும் இருந்தால் மட்டும்தான் அந்த துணிச்சல் பெற முடியும். அந்த அடிப்படையில் இங்கே மேடையில் வந்திருக்கிற கே ராஜன் உட்பட இருக்கக்கூடிய மேடையில் இருப்பவர்களையும் எதிரில் இருக்கக்கூடிய மீடியா உங்களையும் நான் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உண்மையின் நிகழ்வின் அடிப்படையில் உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இதை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுடைய தளம் நீங்கள் ஒரு பாத்திரமாக அமைவீர்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, உண்மையிலே இந்த அஞ்சா நெஞ்சன் போன்ற படம் மிக நேர்த்தியான தமிழ் திரைகளில் ரொம்ப துணிச்சலான, இந்த படத்தில் நடிப்பதையும் எடுப்பதையும் கூட எவ்வளோ துணிச்சல் இருக்கும் இந்த மீடியா காலத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு நபராகத்தான் நான் தமிழனை பார்க்கிறேன். தமிழன் சார்ந்த படக்குழுவினர் வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற அனைவர்களையும் வாழ்த்தி இந்த படம் மேலும் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். அதில் மீடியா உங்களுக்கு முக்கியமான களம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் உண்மையை பறைசாற்றி இந்த படம் வெற்றியடைய துணை புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தருகின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நிலடா என்கின்ற நம்ம வீரவசனத்திற்கு ஏற்ப இந்த படத்தின் பெயர்
அஞ்சா நெஞ்சன் என்று பெயரிட்டுள்ளார் திரு தமிழன் அவர்கள். நம்ம இணை தயாரிப்பாளர் சொன்னது போல சினிமா துறைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு வயக்காட்டில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தமிழனுடைய பாரம்பரிய தொழில். அந்த தொழில் இல்லை அப்படின்னா நம்ம சென்னையில் சாப்பிட முடியாது. அது மாதிரி நான் சாப்பாடு கொடுக்குற ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் என்னை தமிழ் நபர்கள் சந்தித்தார்கள். ஒரு சாங்கை காமிச்சு, இந்த சாங்கை பாருங்க, நம்ம படம் எடுப்போம் அப்படின்னாரு. ஒரு 9 வருடத்திற்கு முன்னால் அந்த சாங்கை பார்த்த உடனே எனக்கு நல்லா இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டு நாங்கள் சினிமாவை ஆரம்பித்தோம். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த திரைப்படம் நின்று விட்டது. மீண்டும் நானும் அவரை பத்திரிகையாளர் துறையிலே நாங்கள் 2 பேரும் இணைந்து பணியாற்றினோம். என்னை அவர் மறப்பதில்லை, அவரையும் நான் மறப்பதில்லை. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு சென்ற மாதம் கூட சொன்னார், இது மாதிரி என் படம் போயிட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுத்தால் நான் வருகிறேன். வந்த பிறகு உங்களுடைய இயக்கத்தில் இந்த படம் வெற்றியாகிவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன் என்று கூறினேன். அதனால் என்னை இன்று அழைத்திருக்கிறார்கள். இந்த டைட்டில் உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம தமிழனுக்கு ஒரு பெருமை. எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, அஞ்சா நெஞ்சன், இது என்ன அப்படி ஒரு படம்? அஞ்சா நெஞ்சன் போது இது ஒரு ஸ்டண்ட்டு படமாக இருக்குமா, இல்லை இது குடும்ப கதையாக இருக்குமா, இல்லை தமிழனை பற்றி சிந்திச்சு படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கின்ற பணியாளர்களுக்கும் என்னுடைய நண்பர் தமிழன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கு வந்துள்ள பத்திரிகை மற்றும் மீடியா அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். மற்றும் இந்த அஞ்சா நெஞ்சன் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களது இந்த படக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதை பெற்றுக்கொள்ள வந்துள்ள கே. ராஜன் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்துக்கு வந்துள்ள அனைவருக்கும் யார் பேர் சொல்லனாலும் தவறாக நினைச்சுக்க வேண்டாம். நன்றி. இந்த படம் கொரோனாக்கு அப்புறம் எப்படின்னு தெரியும். இந்த படத்தை பண்ணலாம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை தக்க வச்சு கொள்ளணும்னு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். என்னடா படம் ஆரம்பிச்சிட்டோம், ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், போயிடலாமா, படம் நடக்குமா நடக்காதா, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுதா இந்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு, தம்பி நான் இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம், நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு. அதாவது கடவுளை நேரில் பார்த்ததில்ல, மனித உருவில் கடவுள் வருவாங்க. எங்களுக்கு மனித கடவுள் ரஜினி முருகன், தயாரிப்பாளர் ரஜினி முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இணை தயாரிப்பு மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி, சவுந்தர் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தை இயக்கிய தமிழன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து இந்த படத்தை இன்னைக்கு வந்திருக்கு, அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை மிக சிறப்பாக வெளியிட்ட ஆக்ஷன் ரியாக்ஷன் சென்னை சார் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் நடிகையில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் கதை, திரைக்கதை, ஒரு 4 பாடல் கண்டிப்பாக நான் எழுதியிருக்கேன். கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவை. அஞ்சா நெஞ்சன், கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தாங்க. ஒரு சொல்ல முடியல, கண்டிப்பாக படத்தை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நன்றி நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.
பத்திரிகை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அஞ்சா நெஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய படத்தின் தயாரிப்பாளர், துணை தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களே, இந்த படத்தை இயக்கிய அஞ்சா நெஞ்சன் என்ற அற்புதமான பெயர் சூட்டிய தமிழன், அஞ்சாத நெஞ்சமுடைய தமிழன் அருமை இயக்குனர் அவர்களே, இது கதை, திரைக்கதை, வசனம் எழுதி 4 பாடல்களும் எழுதி கதாநாயகனாகவும் நடித்து சிறப்பு செய்திருக்கிற, சிறப்பாக வளர இருக்கிற அருமை தம்பி புகழ் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த படத்தை வாழ்த்திய அருமை சகோதரர்களே, இதை மக்களுக்கு எடுத்துச் சென்று இதை மேலும் விரிவுபடுத்த, விளம்பரப்படுத்த இருக்கிற என் அருமை தொலைக்காட்சி, யூடியூப் பத்திரிகையாளர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேரை, அப்பா பேரை சேர்த்து கே ராஜன் கூப்பிட்டதான் வருவேன். வெறும் இது பிரின்சிபல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது. அப்பா அம்மா இல்லாம நாம இல்லை. அந்த அந்த பிள்ளை பாவம் புதுசு, அது ஒன்று, அந்த குழந்தை மேல நான் தப்பு சொல்ல. நான் இனி செய்வது, ஒரு தடவை சரத்குமார் ராதிகா 5 படத்துக்கு பூஜை போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், ஹயாத் ஹோட்டல்ல. மிகப்பெரிய ஜாம்பவான்கள், சினிமா உலக அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் சரத்குமார் ராஜன் பேசுவார்னாரு. ராஜனை காணும், எந்திரிக்கல. ஒண்ணு ராதிகா வந்து, சார் உங்களை தான் சார். நான் ராஜன் இல்ல, கே ராஜன். ராஜன்னா 1000 பேர் இருக்கலாம், கே ராஜன்னா ஒரு 15-20 பேர் கூட இருக்கலாம். ஆனா அதுல நடிகர் கே ராஜன்னா நான் ஒண்டிதான். நடிகர் கே ராஜன்னா என்னன்னு தான் அடையாளமே. அதனால அப்பா பேரை சேர்த்து யாரா இருந்தாலும் கூப்பிடு. இனிஷியல் முக்கியம். அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா இந்த மரியாதையாவது என்னை பெற்ற தெய்வங்கள் என்கிற அந்த இனிஷியலை விட்டுக்கூடாது. விட்டா அந்த உலகம் நம்ம விட்டுடும். எனக்கு இதுல வர்ற பெருமை, இப்ப நான் உங்களுக்கு தெரியும், 2 மாசமா நான் உடல் நலம் இல்லாம மருத்துவமனையில 2 முறை ஆப்ரேட் பண்ணி இப்போ ஒரு 6 நாளாக தான் நான் வெளியே வந்து இருக்கேன், ரெஸ்ட்ல இருக்கேன். ஆனால் சக்தி சரவணன் என்னுடைய அன்பு சகோதரன் நேற்று திடீர்னு கூப்பிட்டார். சார், சின்ன ப்ரொடியூசர், ஒரு படம், சின்ன படம் பெரிய படம்ன்றது நீங்க இப்பெல்லாம் கணிக்கவே முடியாது. அது மக்கள் கிட்ட போய் மக்கள் சொல்லணும், இது சின்ன படமா பெரிய படமா. லவ் டுடே ரிலீஸ் ஆகும்போது பெரிய படம் இல்லை, சின்ன படம். ஆனா மக்கள் அதை பெரிய படமாக்கிட்டாங்க. இப்போ டாடாவா ஒரு படம், டாடாவா அந்த டாடா பிர்லாவா அது ஒண்ணுமுறை இருந்தாலும் அந்த அவர் எம்எல்ஏ, வந்தவாசி தொகுதி எம்எல்ஏவா, அவர் அந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால கொரில்லான்னு ஒரு படம் பண்ணி அது ஏதோ கொரோனா காலத்தில் சரியா போகாம கொஞ்சம் கடன்ல எங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் கடன் பாக்கி வச்சுட்டார். ஆனா எங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாருங்க அப்படியே அமைதியா இருப்போம். அடுத்த படம் ரிலீஸ் பண்றாங்க பாருங்க எடுத்து, அப்பதான் பிடிப்போம். ஆக இந்த தம்பி அந்த எம்எல்ஏ கிட்ட அவரா வந்து நியாயமா பழைய கடன்லாம் யார் யாருக்கு நான் தரணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்றது சார்னு ரொம்ப அற்புதமா பண்ணார். எந்த விதமான தகராறோ வாதமோ ஒண்ணு, ஏன்னா எம்எல்ஏ வேற, எம்எல்ஏ அவனால தகராறு பிடிச்சவங்க. பட் இந்த தம்பி ஒண்ணுமே சொல்ல, செட்டில் பண்ணிட்டு இந்த டாடா படப்பா ரிலீஸ் பண்ணாரு. முதல் 2-3 நாள் சுமாரா போச்சு. 4ஆவது நாள் பிக்கப் ஆயிடுச்சு பிரதர். ஆர்டிஸ்டும் பெருசா இல்லை. அதனால
இந்த படம் ஓடும் அந்த படம் ஓடாதுன்னு நீங்க யாருமே நம்ம கணிக்க முடியாது. ஆனா உங்க பங்கு அதிகம். ஒரு படத்துடைய அந்த நிலவரங்களை, கதையை, எழுத்த விதத்தை மக்களிடத்திற்கு சேர்ப்பது என்னுடைய அன்பு சகோதரர்களை நீங்க தான். அதனால் நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஏன்னா நீங்களும் இந்த பெரிய படத்துக்கு தான் போவன்ற அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. சின்ன படம் இருந்தாலும் மனசாட்சியோடு நாம் செயல்படுவோம் என்று நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இது பெரிய உதவி, தர்மம். இது ஒரு தர்மம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படத்தை எளியவர்கள், நம்முடைய தமிழன், புகழ்பாண்டியன், மணிவண்ணன், அவரு ரஜினி சரவணன், ரஜினி தயாரிப்பாளர், அவர் வர முடியலன்னாங்க. கூட ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக உதவியா இருக்காங்க. எளிய முறையில் நடக்குது. எளிய முறையில் நடக்கிற எல்லாமே பெரிய அளவில் வளரும் என்பது விதி. ஆடம்பரப்படுத்தின எத்தனையோ அடங்கி போச்சு. ஆகவே இன்றைக்கு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே ஒரு தமிழர்கள் எடுத்திருக்கிற ஒரு தமிழ் படத்தின் ப்ரமோஷன்ல நான் கலந்துக்கிறதா முடிவு பண்ணேன். ஏன்னா டைட்டில், இங்கிலீஷ் டைட்டில், எத்தனை படம் பாருங்க. தமிழ்ல டைட்டிலா இல்ல, நிறைய டைட்டில் இருக்கு. அப்படி அஞ்சா நெஞ்சன் என்பது ஒண்ணுமில்ல. நீங்க சிலப்பதிகாரம் எடுங்களேன், சும்மா அப்படி படிச்சுட்டே போனா டைட்டில் கிடைக்கும். கண்ணதாசனுடைய கவிதை வரிகளை படிச்சு பாருங்களேன், அதில் நிறைய டைட்டில். வைரமுத்து, பாரதிதாசன், பாரதியார், எவ்வளவு புலவர்கள் நல்ல டைட்டில் தர்றாங்க. திருக்குறள் அற்புதமான டைட்டில்லாம் இருக்கு. ஆக தமிழ் தேடுங்கள், தமிழ் வாசனை உள்ள படங்கள் எடுங்க. தமிழ் மண்ணில் எவ்வளோ கதைகள் இருக்கு. நம்ம வீட்டில் எவ்வளோ கதை இருக்கு, நம்ம தெருவில் எத்தனையோ கதைகள் நடக்குது. நம்ம வாழ்கிற அந்த ஊர்ல, கிராமத்துல மண் வாசனை மிக்க கதைகள், தமிழ் நாகரிகம் மிக்க கதைகள். உலகத்துக்கு தமிழ் நாகரிகத்தை சொன்னவன் தமிழன். 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழனின் பெருமை உலகமெல்லாம் பரவியது. ஆக அந்த தமிழங்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு. என் தமிழ் இயக்குனர்கள் ஆங்கில மோகத்தை நாடி போகாமல் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு காலம் இதே மாதிரிதான், இப்ப மாதிரியே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது டைட்டில் இங்கிலீஷ்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய படம் டைட்டில் இங்கிலீஷ்ல. கலைஞர் பார்த்தாரு, என்ன அவங்க இங்கிலீஷ்லயே வச்சுட்டு போறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஒன்று செஞ்சாரு. தமிழில் தலைப்பு வைக்கிற படங்களுக்கு மானியம் வேணும்னா தமிழ்ல டைட்டில் வை. அப்புறம் தமிழ் நாகரிகம் உள்ள இருக்கணும். இந்த குத்து வெட்டு ரத்த களரி அதெல்லாம் இருக்கக்கூடாது. கற்பழிப்பு, சில அவன் ஆசைக்கு ஓவரா கற்பழிப்பு இருப்பான், அது சிலர். அப்போ டாக்டர் கலைஞர் அந்த முறையை கொண்ட உடனே, சார் அப்புறம் இங்கிலீஷ் டைட்டிலே காணும் சார், எல்லாம் தமிழ் தமிழ். அப்ப எங்கே கிடைச்சது தமிழ் உங்களுக்கு டைட்டில், எங்கே கிடைச்சது? அப்போ முதல்ல 3 லட்சம் மானியம் வழங்கினார். பிறகு அடுத்து ஜெயலலிதா வரும்போது 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு அடுத்து கலைஞர் வரும்போது 7 லட்சம் ஆக்கினார். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அதை மூடிட்டாங்க. சின்ன பொழுதுக்கு அது பெரிய வரப்பிரசாதமானது. இந்த கடன் வாங்கி படம் எடுத்து அவஸ்தைப்பட்டாங்களே, அவங்க இந்த மானியம் வந்து அந்த கடனை அடைச்சாங்க. ஆனா அதுக்கடுத்து இன்னைக்கு 10-12 வருஷமா, 1911 இருந்துன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் மானியம் தரப்படவில்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஒரு 50 படத்துக்கு என்னமோ ஒரு மானியம் கொடுத்தார். பவன் நேரம் அதுக்கப்புறம் அவர் விட்டார். இப்ப யாரும் தரல. தமிழக முதல்வருக்கு நம்முடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இப்போ கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த தேர்தல் 30ஆம் தேதி நடைபெற இருக்கு. நேற்று ஒரு அறிமுக கூட்டம், ஒரு பிரிவு 2 அணியா நிற்கிறாங்க. அதுல ஒரு அணி முரளி தலைமையில் உள்ள அணியில ஒரு 50 வேண்டுகோள் அறிக்கை, இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று இருந்து நான் வாழ்த்து பேசினேன்.
அதில் நான் சொன்னேன் 10 எடு, சும்மா 50 60 சும்மா அல்வாலாம் விடாத. 10 + 2 12 எடு. கவர்மெண்ட்டும் செய்யணும். சும்மா நாம கேட்கறது கேட்டுட்டு அவங்க செய்யாம போறது எலெக்ஷன் இதே வேலை. அப்புறம் நான் 12 சொன்னேன். இப்போ அவுட்டோர் யூனிட், அவுட்டோர்ல நமக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கவர்மெண்ட்ல வாங்கணும், தலைமைச் செயலகத்தில் வாங்கணும். நீ ஊட்டி கொடைக்கானல் நடத்தினா அங்க வாங்கணும், வேற எங்க போனாலும் ராமேஸ்வரம் போனா அங்க வாங்கணும், போற இடம்லாம் வாங்கணும். ஒற்றைச்சாளரை முறை. ஒரு இடத்துல தலைமைச் செயலகத்தில் ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கிட்டா வேற எங்கேயுமே வாங்கக்கூடாது. அது இருந்தா தமிழ்நாடு கூட ஷூட் பண்ணலாம். அப்படின்ற முறையை கொண்டு வாங்கன்னு நானே ஒரு விஷயத்துக்கு முன்னால முதலமைச்சருக்கு லெட்டர் கொடுத்தேன். ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, சென்னையில நீங்க தெருவில் ஷூட்டிங் நடத்தினா முதல்ல ஒரு போலீஸ்காரன் வருவான், ஒரு ஜீப் போவோம், நிறுத்து, என்ன சார் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அங்க வாங்கினா எங்களுக்கு என்ன வந்தது? அவன் ஏதாவது ஹைதராபாத் கவர்மெண்ட் கிட்ட வாங்கின மாதிரி தமிழக அரசு கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இது வேற, இது எல்லங்கோ. சரி, அதுக்கு ஒரு 10,000. ரைட், அவர் போயிடுவார். ஒரு 1 ஹவர்ல இவன் போய் அனுப்புவான் டிராபிக் போலீஸை. நிறுத்து, என்ன சார் என்ன பண்ற? ஷூட்டிங் பண்ற, பெர்மிஷன் தலைமைச் செயலகத்தை வாங்கியிருக்கேன். அது வாங்கினா போதாது, டிராபிக் வாங்கியிருக்கியா, அவனுக்கு ஒரு 10, ஐஎஸ்க்கு ஒரு 10, கிரைமுக்கு 10. அநியாயம் சார். ஒரு நாளைக்கு நாம பிளான் பண்ணி ஒரு 60 70 ஆயிரத்துல 1 லட்சத்துல ஷூட்டிங் முடிக்கலாம்னா இப்படிப்பட்ட அக்கிரம அநியாயம் இடத்தரகர்லாம் வந்து அப்புறம் அந்த பீச் ஓரத்தில் ஷூட் பண்ணீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்துன்னு ஒருத்தன் வருவான். 10 பேர் வந்து இது இந்த ஊர் பஞ்சாயத்து, இந்த பக்கம் இந்த ஊர் பஞ்சாயத்து, அந்த பக்கம் இந்த கோயில் திருவிழா வச்சு ஒரு நாளைக்கு 25-30,000 ரூபாய் நம்ம பட்ஜெட்டை மீறிய செலவாகும். எங்க போறது? சின்ன ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால அரசாங்கம் ஒரு தலைமைச் செயலகத்தில் பெர்மிஷன் கொடுத்தா தமிழ்நாடு பூரா ஷூட்டிங் ஈஸியா நடக்கும். ப்ரொடியூசருக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்க கூடாது. ஏன்னா அது மெயினான மேட்டர். அப்படி ஒரு 10-12 எடுத்து கொடுத்துருக்கு. ஏதோ நடக்குதோ நடக்கட்டும். ஆனா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். யாரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் மிரட்டக்கூடாது, ஷூட்டிங்கை நிறுத்தக்கூடாது. பணம் பாக்கியா, சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் நடத்த விடு, அப்புறம் கூப்பிட்டு பாருங்க பெப்சிலையோ தயாரிப்பாளர் சங்கத்தோ சொல்லு, அந்த பணத்தை நம்ம கொடுக்கணும். தொழிலாளி வேலை செய்த பணத்தை நம்ம கொடுத்து ஆகணும். தொழிலாளிக்கு கடன் வைக்கக்கூடாது. நீ நடிகைகிட்ட வச்சுக்கோ, ஆனா தொழிலாளி கிட்ட கடன் வைக்காத. ஏன்னா இதை வாங்கி தான் வீட்டில் அடுப்பேது. ஆகவே என் அருமை நண்பர்களே, இது சிறுமுதலீட்டு படம். என்னுடைய சகோதரர் ஜாக்குவார் தங்கம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறாரு. அவர் பல சிறப்பு செய்திகளை சொல்லுவார். இந்த இயக்குனர் அஞ்சா நெஞ்சன் என்று பெயர் வைத்த இயக்குனர் தமிழனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதை திரைக்கதை நமது ஹீரோவாக நடித்த புகழ் பாண்டியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் தயாரித்த ரஜினி, சரவணன், மணிவண்ணன் ஆகியோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்கு பெற்று நடித்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்து. இது ஒரு வெற்றி படமாக அமைந்தால் சிறுபட தயாரிப்பாளருக்கு பெருமை என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், குறிப்பாக திரைப்பட துறைவுனா கே. ராஜன் சாரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு திரைப்படத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட சிங்கமாக கர்ச்சிக்கிட்டு இருக்காரு அவர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவர்லாம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இயக்குனர் தமிழன் அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை சொல்கிறேன். தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் பாண்டியன், மணிவண்ணன், ரஜினி சார் வந்து போட்டுக்காக அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ ரொம்ப நல்லா இருக்குது. அஞ்சா நஞ்சன் ரொம்ப
நல்ல படமாக இருக்குங்கிறதுல ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியிட்டதில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அந்த சகோதரர்களுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணி தருவார்னு நினைக்கிறேன். பொதுவாக சிறு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சின்ன படமாலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து சின்ன படங்கிறது தான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது. இந்த டைட்டிலும் சரி, இந்த போஸ்டரும் பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு யாருக்கும் இருக்க முடியாது. அது வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். இப்போ நான் வந்து அப்போவே வந்திருப்பேன். ஏன்னா எங்களுக்கு சண்டே யூனியனில் இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் மீட்டிங்கு அவசரமாக கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தாக்க யாரோ ஒருத்தர் அவர் வந்து ஸ்டண்ட் எடுத்திருக்காங்க. ஆம்பூரில் ஒருத்தருக்கு அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கா. நான் அவர் ஃபைட் மாஸ்டர் கிடையாது, சும்மா ரோட்டில் போகிறவங்க கூப்பிட்டு ஃபைட் எடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நான் கராட்டே மாஸ்டர்னு சொல்லி ஃபைட் எடுத்திருக்காரு. அதில் கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுனால அதை கூப்பிட்டு போய் பேசுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதனால இவ்வளோ லேட் ஆச்சு. அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான், ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஏன்னா அவர் நண்பர் சொன்னார் 9 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால் 9 மணிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், யாரும் வரலங்கிறாங்க. 10:30 மணி 10:30 வரைக்கும் இனி தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக சத்யாட்ட கேட்டேன், என்ன சத்யா நீ ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னாங்க. அதனால் அந்த மீட்டிங்கில் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால வந்தேன். எனக்கு திரைத்துறையில் வந்து எல்லா தொழிலுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு திறமையானவங்களை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இப்போ பத்திரிக்கை வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரிகையில் எவ்வளோ நுணுக்கங்கள் தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு தூணு, நீங்கள் இந்த தூணு எப்படி நீங்கள் பண்ணுவீங்கிறது தெரியும். அதே சமயம் சும்மானா பத்திரிக்கைங்க சும்மா ஒன்று ஆரம்பித்து சும்மா காசை பிடிங்கிட்டு இருக்க பத்திரிக்கையும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளை பண்ணி அதே மாதிரி தான் இப்போ ஸ்டண்டில் யாரோ ஒருத்தர் கராட்டே மட்டும் கட்டுக்காரு, கிரீன் பெல்ட் தான் அவர். அது ஒன்றுமே தெரியாது, ஒரு 4 கட்டாஸ் போடுவாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தெரியாது, நுணுக்கங்கள் தெரியாது. தெரியாமல் இங்கே வந்து கீழே விடணுன்னா கழுத்து அடிப்பட்டு போச்சு அவனுக்கு, அவ்வளோதான். இப்போ அவன் சீரியஸ்னால் யாரை கேட்பாங்க, ஸ்டண்டு வேணான்னு கேட்குறாங்க ஊர் ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் கிடையாதுங்கும்போது அதுக்கு என்ன பொறுப்பு எடுத்துக்கிறது? அது சம்பந்தமாக பெப்சியில் போன வாரம் மீட்டிங் போட்டிருக்காங்க. இன்றைக்கி யூனியனில் மீட்டிங், அதுக்காக போயிட்டேன். வருத்தப்பட்டாங்க அண்ணன் ராஜனை, வருத்தப்பட்டாங்கண்ணே ராஜனே, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஆமாம் நான் எப்போதும் அண்ணனுக்கு முன்னாடி தான் வருவேன், இன்றைக்கி அண்ணனுக்கு பின்னாடி வந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஓகே. இந்த படம் அஞ்சா நெஞ்சன், எதற்கும் அஞ்சாமல் நெஞ்சத்தோட இந்த படம் சீக்கிரமாக திரையிட்டு மிக மிக பெரிய வெற்றி பெற மனமார்ந்த உளமார்ந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி பெற்று விடைபெறும் முன்னால் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க, தாய் தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. அது மதிக்கலாம் யாரும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து துரோகம் தான் நிறையா இருக்கும். ஏன்னா கலிகாலம் இன்னொரு 30-40 வருஷத்தில் ரொம்ப ஓவர் கலிகாலம் ஆகிடும். துரோகம் செஞ்சவங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு கடவுள் எங்கேயோ ஒரு பிறப்பார். கிருஷ்ணர் பிறந்த மாதிரி, ராமர் பிறந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல பிறப்பாங்கிறது ஐதீகம். அதனால் எல்லாரும் உண்மையை பேசி நன்மையை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி, அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.